ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டீகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, யுத்தத்தை நிறைவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னென்னா A-10 தண்டர்ஸ் விமானமானது மிடில் ஈஸ்ட் நோக்கி வருது. அதே இல்லாமல் ஜெரால்ட் ஃபோர்டும் மிடில் ஈஸ்ட் நோக்கி நகர்ந்து வரதா செய்தி. அதே மாதிரி இப்போ ஈரானை வந்து யுத்தத்தால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சொல்லியிருக்காரு. மேலும் B1 பிரிட்ஜ், ஈரானில் உள்ள B1 பிரிட்ஜை வந்து தகர்த்துருக்காங்க. இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம், விவரமாக டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஓகே, அதாவது A-10 தண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விமானமானது இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் நோக்கி வர்றதாக செய்தி. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்கா, தரைப்படை உள்ள நுழையுது அப்படின்னாக்கா எதிர் தாக்குதல் செய்ய வரக்கூடிய எதிரி படைகளை வீழ்த்துவதற்கு மிக குறுகிய தூரத்தில் நமக்கு மேலே பறந்து அவங்க மேலே குண்டு வீசுவாங்க. அதாவது எதிரி படையை பின்வாங்க வைக்கிறதுக்கு இவங்க படையும் எதிரெதிரே நிற்கும். எதிரெதிரே சண்டை செய்யும் போது தனித்தனியாக போய் போர் செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, தரைப்படையினாலே தனித்தனியாக எதிரியாக நின்று சட்டையிடுறது தான் வழக்கம். ஆனால் இவங்களை பாருங்கள், கோழைத்தனமாக இந்த விமானங்களை மேலே பறக்க வச்சுக்கிட்டு எதிரி படை மேலே தாக்குதல் செஞ்சுக்கிட்டு இவங்க உள்ளே முன்னேறிடுறாங்க. அப்படி ஒரு தரைப்படையை நடத்துறது, தரைப்படை தாக்குதலுக்கு போகிறது, இது என்ன வகையிலான ஒரு போர்ன்றது தெரியல. ஒரு கோழைத்தனமான ஒரு போராக தான் இதை நம்ம கருதணும். அதுக்காக வேண்டி இந்த A-10 தண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விமானத்தை அதுக்கு இந்த தரைப்படைக்குன்னே ஸ்பெஷலாக உள்ள விமானத்தை இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் நோக்கி நகர்த்திருக்காங்க. அதே மாதிரி ஜெரால்ட் ஃபோர்டுக்கு அப்புறம் இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் நோக்கி அது பழுது நீக்கிக்கிட்டு திரும்பவும் அந்த போர் அதாவது தீவிரமாக அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி தீவிரமாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஜெரால்ட் ஃபோர்டும் இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் நோக்கி வர்றதாக தகவல் வருகிறது. அடுத்தது நம்ம வந்து இந்த ஈரானுடைய அரசியல் கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது மற்ற நாடுகளில் இருக்கிற அரசியல் கட்டமைப்புங்கிறது ஈரானில் கிடையாது. இது வந்து முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட ஒரு கட்டமைப்பு. அரசியல் மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜனாதிபதி கீழே தான் அந்த அதிகாரங்கள்லாம் வரும். ஒரு இராணுவ முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நாட்டில் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மற்றும் இராணுவ நடவடிக்கை இல்லை ஒரு சட்டத்தை அமல்படுத்துறது போன்ற எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் ஜனாதிபதிக்கு முழு அதிகாரமாக இருக்கும். ஆனால் வந்து இதில் ஈரானை பொறுத்தவரையிலும் எல்லா அதிகாரங்களும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னாக்கா, அவருடைய உச்ச தேசிய சபைன்னு ஒன்று இருக்குது. அந்த உச்ச தேசிய சபை தலைவராக தான் இப்போ தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஜ்தபா அல் காமினி அவங்களுடைய தலைமையின் கீழே உள்ள இயங்கக்கூடிய ஒரு சபை. அதில் யார் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பார் அப்படின்னாக்கா, அதுவும் முஜ்தபா அல் காமினி அவங்க தான் வந்து இதுக்கு அதிகாரப்பூர்வமாக முடிவெடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கும். அந்த சபையின் கீழே தான் ஈரானானது பல ஆண்டுகளாக, இந்த 40-50 வருஷம் ஆண்டுகளாக அவங்க இந்த சட்டத்தை மாற்றி இயங்கிட்டு வராங்க. மற்ற நாடு மாதிரி ஜனாதிபதி கையில் எல்லா அதிகாரமும் இருக்காது. அவர் ஜனாதிபதி, அதாவது ஈரானை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதி கையில் என்ன அதிகாரம் இருக்கும் அப்படின்னாக்கா, மக்கள் சார்ந்த நலன்கள் மற்றும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அவங்க நாட்டுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி மற்றும் அவங்களுடைய GDP சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த, மக்கள் தொழில் சார்ந்த மற்றும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி சார்ந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் மட்டும்தான் அதாவது ஜனாதிபதியான ஈரானுடைய பெஷக்ஷியான் அவர்களுக்கு இருக்கும். அது மாதிரி மற்ற இராணுவம் சார்ந்து ஒரு சட்டத்தை அமுல்படுத்துறது, ஒரு சட்டத்தை நீக்கிறது, அதிகாரம் எடுக்கிறது, மற்ற நாடுகளுடன் தொடர்பு கொள்வது, மற்ற நாடுகளிடம் கண்டனம் தெரிவிப்பது, இது சார்ந்து அதாவது வெளியுறவு கொள்கைன்னு சொல்லுவோம்ல, அந்த வெளியுறவு கொள்கை சார்ந்த அனைத்து அதிகாரங்களும் எடுக்கக்கூடிய முடிவு யார்கிட்ட இருக்குன்னா முஜ்தபா காமினி, அதாவது உச்ச தேசிய தலைவர் கையில் தான் இருக்கும். அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இந்த ஈரானை பொறுத்தவரையிலும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இராணுவம், அதாவது பொதுவாக ஈரானில் வந்து இராணுவம்னு ஒன்று இருக்கும். அந்த இராணுவத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது உச்ச தேசிய தலைவர், தேசிய சபைக்கு தான் இருக்குது. அந்த இராணுவ இராணுவம்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் IRGC இராணுவம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நேரடியாக இந்த உச்ச தேசிய தலைவரின் கீழே செயல்படும். ஆக மொத்தத்தில் பொதுவான இராணுவமாக இருந்தாலும் சரி, இந்த IRGC இராணுவமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு இராணுவத்தை இயக்குறது, கட்டளையிடுவது, மற்ற சட்டங்கள் போடுவது, சட்டங்களை திருத்துவது, எல்லா இதுக்குமே அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா உச்ச தேசிய பாதுகாப்பு சபைக்கு தான் அதோடைய அதிகாரம் முஜ்தபா அல் காமினி அவர்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் பெஷக்ஷியான் பொதுவாக ஏதாவது ஒரு தகவல் மீடியாவில் சொல்கிறதோ இல்லது ஒரு அறிவிப்பு கொடுக்குறதோ எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரங்கிறது அவர்கிட்ட இருக்காது. அவர் பொதுவாக அவரோட கருத்தாகவே சுய கருத்தாக தான் சொல்ல முடியுமே தவிர மற்ற அதிகாரங்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கும். இவர் அதிகாரமாக எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த மக்கள் சார்ந்த சிவில் கட்டமைப்பு மற்றும் தொழில் சார்ந்து, அது சார்ந்த GDP சார்ந்து மற்ற உள்நாட்டு வளர்ச்சிக்காக அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் எதுவும் தனிச்சா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் அவர்கிட்ட. இது தான் ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பு. இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த நாட்டு உடைய சட்டங்கள். இவங்க சொல்கிறாங்க பெஷக்ஷியான் பேசிட்டாரு, பெஷக்ஷியான் எங்களுக்கு இந்த அறிவிப்பு கொடுத்துட்டாரு, எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு, அப்படி இந்த கற்பனையில் நம்ம செய்தியாளர் சந்திப்பில் ஊடகத்தில் சொல்கிறது எல்லாமே பொய்யான ஒரு தகவலாக இன்றைக்கி அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து யார் தெரிவிக்கிறா அப்படின்னாக்கா, சொல் பகாரி அப்படிங்கிறவங்க
இன்றைக்கி இது அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய உள்கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு முட்டாள்தனமான கருத்துக்களை வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு பகிரங்கமான ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு அறிவுரை கூறும் விதமாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு, அவர் செய்தியாளர் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் கூறியிருக்காரு. அதே மாதிரி அவர் சொன்ன கருத்து என்னென்னா, ஈரானை வந்து நீங்கள் பணிய வைக்கிறதுக்கு போர் செஞ்சு யுத்தம் செஞ்சிடலாம். இந்த ஹார்மோஸ் ஜலசந்திலையும் சரி, மற்ற அணுசக்தி சம்மந்தமான கோட்பாடுகள்லையும் சரி, நீங்கள் யுத்தம் செஞ்சோ போர் புரிஞ்சோ அவங்கள ஜெயித்து விட முடியாது. நீங்கள் ஒரு சரிக்கு சமமாக உட்காந்து பேசி ஒரு முடிவு பேச்சுவார்த்தை மூலியமாக தான் அவங்கள்ட்ட நீங்கள் சமரசம் செய்ய முடியும். நீங்கள் முன்னுக்கு பேசிக்கிட்டு முன்னுக்கு புறண்டான முடிவுகளை தான் தோண்டித்தனமாக தனக்குத்தானே முடிவு எடுத்து நீங்களே ஒரு அறிவிப்பை கொடுக்குறீங்க, நீங்களே ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க தரப்பில் அடுத்த செகண்டே வந்து அவங்க மறுத்துறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய தாக்குதல் வீரியமும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தாலே இந்த போர் சூழலானது ஓரளவுக்கு குறைஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு சவுக்கடி கொடுத்த மாதிரி ஒரு பதிலை மேக்ரான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேக்ரான் இன்னொரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு, அதாவது உங்களுடைய பர்சனல் லைஃப் சம்மந்தமாகவும் அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, உங்கள் மனைவி சார்ந்து ஒரு பேசி சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மிக அருமையான ஒரு பதிலடியாக அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது முட்டாள்தனமான அதாவது அறிவில்லாத முட்டாள்தனமாக பேசக்கூடிய ஒரு நாகரிகமற்ற ஒரு மனிதன், அந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம அவருக்கு பேசுனாருங்கிறதுக்காக அதுக்கு ஈக்குவலாக நம்ம பதில் சொல்லணும்னா அவருக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நாகரிகம்னா என்னன்னு தெரியாது, கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி நபருக்கு நம்ம வந்து பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு பதில் சொன்னோம்னா எனக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசமே இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு செய்தியாளர்கள் சந்திச்சுட்டு விலகி சென்றிருக்காரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, அவர் வந்து மிக நாகரிகமாக அவ்வளவு ஒரு மேம்போக்குத்தனமாக அவர், அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சொல்லியிருக்க ஒரு கருத்தானது இன்றைக்கி ஊடகத்தில் மிக பிரபலமாக எல்லாராலையும் பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இது அந்த நாட்டு மக்களே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறத பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தான் ஒரு நாட்டுடைய ஒரு கண்ணியமும் ஒரு பேச்சும் இந்த மாதிரி ஒரு இப்படி தான் இருக்கணும். முட்டாள்தனமான பதிலாம் சொல்லிட்டு இல்லாமல் இப்படி ஒரு நேர்மையாக பேசியிருக்காருங்கிறத இன்றைக்கி எல்லா மக்களும் பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா, அதாவது ஈரானில் ஜார்ட் பீமன் பிரிட்ஜ் அப்படிங்கிறதுல இன்றைக்கி ஒரு கடுமையான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. இதில் வந்து அந்த பீமன் பிரிட்ஜானது தகர்க்கப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து கராச் மற்றும் நார்த் ஈரானை தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரிட்ஜாக இதை கருதுகிறாங்க. அந்த பிரிட்ஜில் இன்றைக்கி கடுமையான தாக்குதல் நடத்தி அந்த பிரிட்ஜை ரெண்டாக சிதைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் உள்ள யூனிவர்சிட்டி மற்றும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மற்றும் அதாவது மெடிக்கல் சார்ந்த அந்த அனைத்து இடங்களிலும் அடித்து இன்றைக்கி தாக்குதல் அடி கடுமையான சேதத்தை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 8 சயின்டிஸ்ட் அளவுக்கு இன்றைக்கி இறந்துருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 95 பேர் இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானிய ஊடகங்கள் இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி இவங்க வந்து பொதுமக்கள் அதாவது இவங்க வந்து இராணுவம் போரிடும் போது இவங்க நேரடியாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் அவங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த இடத்தையும், அதாவது சயின்டிஸ்ட்டு அப்புறம் பள்ளிக்கூடங்கள், யூனிவர்சிட்டி, காலேஜ், அவங்களுடைய வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்க எதெல்லாம் தண்ணீரை அடைஞ்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி குறி வச்சு தாக்கிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் அதே மாதிரி குடியிருப்பு பகுதிகளில் இன்றைக்கி டெஹரானில் 33,000 கட்டிடங்கள் குடியிருப்புகள் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஈரானுடைய அரசு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானும் வந்து இஸ்ரேல் மற்றும் வடக்கு இஸ்ரேல், தெற்கு இஸ்ரேல் மற்றும் தெற்கு பகுதி ஆகிய பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதலை முன்னெடுத்து வராங்க. ஆனால் வந்து அங்கே நடந்த தாக்குதலுக்கு எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரிவிக்கவில்லை. அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி கடுமையான தாக்குதல் 91, 92வது அலை தாக்குதல் 2.4 அப்படின்னு சொல்லிட்டு 91, 92 அலையை ஏவிருக்காங்க இந்த 2 நாளில். இதில் மிக கடுமையான தாக்குதல் இஸ்ரேலுக்கு நடந்ததாகும். மேலும் இந்த தாக்குதல் என்பது லெபனான் மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகளும் மற்றும் ஏமனில் ஹவுதிஸ் போராளிகளும் இன்றைக்கி ஒரே நேரத்தில் அடித்ததாகவும், ஈரான் 2.3 92வது அலை ஏவுன நேரத்தில் அதே நேரத்தில் அவங்களும் ஏவுனதாகவும் மிக கடுமையான இதில் தாக்குதல் அடைஞ்சதாகவும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தெரிவிக்குது. அது சம்மந்தமாக இன்னும் எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கலை. இது சம்மந்தமாக நம்ம இன்னும் பார்ப்போம். அது அடுத்தபடியாக இன்றைக்கி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானை வந்து நாங்கள் கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்திலலாம் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர்கள் முன்னிலையில் ஊடகத்தில் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக யார் சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா, ஈரானினுடைய விண்வெளி படை தலைவரானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நீங்கள் வந்து புகைகளில் அதாவது பனி நேரத்தில் குளிருக்கு புகைகளை தேடி அலைந்த காலத்திலிருந்து நாங்கள் வந்து சைரஸ் சிலிண்டர்களை கொண்டு நாகரிகங்களை செதுக்கி கொண்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல்
உங்களுடைய வரலாறானது வெறும் 350 ஆண்டுகால வரலாறு 250 ஆண்டுகால வரலாறை மட்டும் வைத்துக்கொண்டு எங்களை போன்ற 7000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய கலாச்சாரங்களை உங்களால் எதுவும் செய்துவிட முடியாது. உங்களை விட நாங்கள் மிகவும் வலிமையானவர்கள். மேலும் 7000 ஆண்டுகால கலாச்சாரம் கொண்ட நாங்கள் மேலும் உங்களை விட மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். போர்க்குணத்திலும் சரி, வலிமையிலும் சரி. அதாவது கல்வி 30%இலிருந்து 90% இன்று கல்வியிலும் தன்னிறைவு அடைந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு பொருளாதார தடைகள் விதித்த போதிலும் நாங்கள் அதையெல்லாம் சுக்குநூறாக நொறுக்கி இன்று தன்னிறைவு கல்வித்துறையிலும், விஞ்ஞானத்துறையிலும், தொழில்நுட்பத்துறையிலும் மற்றும் நாங்கள் மருத்துவத்துறையிலும் இன்று தன்னிறைச்சியாக வளர்ந்து இவ்வளவு ஆயுதங்களை நாங்கள் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு நாங்கள் வளர்ந்து இருக்கின்றோம். இதையெல்லாம் பார்த்து கூட நீங்கள் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டிருக்கீங்க என்றால் உங்களை போன்ற ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுமையான ஒரு தோணியில் இன்றைக்கி பேசியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது வளைகுடா நாடுகளில் கூட அதாவது வளைகுடா நாடுகளில் கூட கல்வி, தொழில்நுட்பம், விஞ்ஞானம், அறிவியல் அதாவது அனைத்து துறைகளிலுமே தன்னிறைவு அடையவில்லை. அவங்க வந்து இன்னொருத்தவங்களை நம்பி தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. வளைகுடா நாடுகள், மிடில் ஈஸ்ட், GCC நாடுகள் எல்லாத்தையுமே. ஆனால் ஈரான் வந்து தன்னிச்சையாக அனைத்திலுமே பலகட்ட பொருளாதார தடைகள் அவங்க மேலே விதித்த போதிலும் அவங்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி, பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து தடைகள் போட்ட போதிலும் அவங்க தன்னிச்சையாக இன்றைக்கி இவ்வளவு அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அது உண்மையிலேயே அவங்களுடைய உழைப்பு, அந்த மக்களுடைய ஒற்றுமை, அந்த மக்கள் அந்த நாட்டின் மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் அப்படின்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் பார்த்த ஐரோப்பிய நாடுகள் தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி ஈரானை தனிச்சையாக நீங்கள் எதிர்த்து நின்று அதாவது ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பலகட்ட போர்கள் ஆப்கானிஸ்தானும் சரி, ஆப்கானிஸ்தான் மற்றும் லிபியா மற்றும் ஈராக், அடுத்து எல்லா நாடுகளிலுமே அமெரிக்கா தன்னிச்சையாக போய் எந்த நாட்டிலையும் போர் செய்யலை. அவங்க போர் செஞ்ச இடங்கள் எல்லாமே கூட ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து தான் போய் போர் செஞ்சிருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் போய் அவங்க அடிச்சிருப்பாங்க. அப்போ தான் அந்த நாடை வந்து வீழ்ச்சி அவங்க சதைச்சிருப்பாங்க. இந்த போரில் அவங்க வடிவில் சொல்கிற மாதிரி கடைசியில் அவங்க நாம் தான் ஜெயிச்சோம் அவர் போரில் ஜெயிச்ச மாதிரி அவரே சொல்லிப்பார். இதெல்லாம் வந்து நீனவா நானுவா தனியாக வர தனித்தனியாக ஒண்டிக்கொண்டியாக நின்று ஜெயிச்சு எந்த போர்லையுமே ஜெயிச்ச சரித்திரம் அமெரிக்காவுக்கு கிடையாது. ஆனால் இந்த போரில் பாருங்கள், ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் பின்வாங்கி விட்டது. ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தரவில்லை. அது காரணம் என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள் உணர்ந்திருக்காங்க. ஏன்னா 40 வருட காலமாக அவங்க வந்து நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இத்தனை ஆண்டு காலமாக ஆயுதங்களை செஞ்சு எப்படி ஒரு போரை எதிர்கொள்ளணும், எப்படி இந்த போரில் நம்ம வெற்றி படணும், அப்போ அதுவும் இல்லாமல் திட்டங்களை தீட்டி அதுக்குன்னே அவங்க பல கட்ட முயற்சிகள் எடுத்து அவங்க அதுக்குன்னு பல ஆண்டுகளாக இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு அந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டு பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைந்ததையும் இந்த ஐரோப்பிய நாடுகள் உணர்ந்ததின் காரணத்தால் தான் இந்த மாதிரிலாம் அவங்க வலிமை பெற்று இருக்காங்க. தனியாக நம்ம இதில் போய் இந்த போரில் நம்ம போய் சிக்கணும்னா நம்மளுடைய பொருளாதாரங்கள் இதோட வீழ்ச்சி அடைஞ்சிடும். நம்ம எந்திரிச்சு தலை தூக்க முடியாது. நம்ம மக்கள்கிட்டையும் நம்ம பேர் கெட்டு போய்ட்டு நம்மளுடைய ஆட்சி கவிழ்ப்பு கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக உணர்ந்ததின் காரணமாக தான் ஐரோப்பிய நாடுகளே கலந்துக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. ஆனால் வந்து இந்த GCC நாடுகளை பாருங்கள், இன்றைக்கி வந்து இதில் ஒரு சிக்கலில் போய் உழுவ போகிறாங்க. இப்போ இந்த 2 வார காலங்களுக்கு பின்னாடி அமெரிக்காவானது இந்த போர்லேருந்து விலகிடுச்சு அப்படின்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆராய்ச்சியாளர், அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அது அவங்களுடைய ஐடியா என்னென்னா, அமெரிக்காவுடைய ஐடியா என்னென்னா, அவங்க விலகிக்கிட்டு இவங்க அதாவது சவுதி, துபாய், UAE, குவைத், கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை ஒருங்கிணைச்சு இஸ்ரேலோட சேர்ந்து நீங்கள் ஈரான் மேலே போர் தொடுங்க, நாங்கள் பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அங்கே உள்ள அதாவது ஃபாரின் பாலிசி மேகசி, சர்வதேச ஃபாரின் பாலிசி மேகசிங்கிற ஊடகமே ஒரு கட்டுரை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான முடிவாக போய் சேர்ந்துவிடும். ஈரான் வந்து இவ்வளவு நாளாக சொல்லிக்கிட்டு அதாவது அடையாள தாக்குதல்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது அடையாள தாக்குதல் மாதிரி தெரியவில்லை. இது வந்து அடையாள தாக்குதல் இல்லை. ஈரான் வந்து அதாவது மத்திய கிழக்கினுடைய ஒழுங்கு மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட சக்தி இருக்குது. 10 நாளில் ஹார்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றி தான் கண்ட்ரோல் எடுத்து அமெரிக்கா நினைச்ச ஒழுங்கு மாற்று நடவடிக்கை, அதாவது மத்திய கிழக்கில் உள்ள கட்டுப்பாட்டை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அமெரிக்காவையே இன்றைக்கி வெளியாகிட்டு இன்றைக்கி ஹார்மோஸ் ஜலசந்தியை அவங்க கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டாங்கன்னா மத்திய கிழக்கில் ஒரு ஒழுங்கு நடைமுறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மிக கடுமையான 40 ஆண்டுகளாக அது போட்டிருந்த திட்டத்தை இன்றைக்கி படிப்படியாக செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இதில் பலியாகக்கூடியது யாருன்னா வளைகுடா நாடுகள் தான். இதுக்கப்புறம் அமெரிக்காவோ இல்லை இதோ அவங்களை ஈரானை கட்டுப்படுத்த முடியாது. இனிமேல் ஈரான் சொல்கிறது மட்டுமே இங்கே சட்டமாக மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறும். அதை அவங்க அந்த அஜெண்டாவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து இன்றைக்கி அதனுடைய திட்டத்தை செயல்பட வெற்றிகரமாக நடத்திட்டு போகிறாங்க. அதை கண்டிப்பாக அதில் அவங்க வெற்றியும் பெறுவாங்க. இதை வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகள் புரிந்து கொண்டு ஈரானின் பின்னால் அணிவகுக்க துணிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வளைகுடா நாடுகளில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். அப்படி இல்லை, இஸ்ரேல் அமெரிக்கா விதிக்கக்கூடிய வலையில் சிக்கி நாங்கள் தனிச்சையாக போர் செஞ்சு தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு எதிராக போர் செஞ்சாங்க அப்படின்னாக்கா
ஈரானும் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் என் மேலே போர் தொடுத்தீங்கன்னா தான் என்னுடைய பவர் என்ன, என்னுடைய அடி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பகிரங்கமாகவே அதை நான் வந்து நிரூபித்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அவங்களும் அதை காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வளைகுடா நாடுகள் மிடில் ஈஸ்ட்டுங்கிறது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு கல்லை போட்டாலும் உடஞ்சிடும். ஆனால் இப்போ போடுற கல் எல்லாம் பிளாஸ்டிக் கல்ல தான் உழுந்துகிட்டு இருக்கு. இது வந்து இவங்க திருப்பி தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டையும் ஈரானானது கண்டிப்பாக எரிச்சு விடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே உள்ள சர்வதேச ஊடகவியலாளர்கள் மற்றும் அங்கே உள்ள அறிஞர்களே இன்றைக்கி பகிரங்கமாக இந்த நியூஸை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த அரபியர்களுக்கு ஏன் புரியவில்லை, முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அங்கே அது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது அவர்களுக்கு புரியுது, அந்த அரசியல் அதாவது ஆட்சியாளர்களுக்கு புரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அது எப்போ தெரிய போகிறதுன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தது அதாவது ஈரானை வந்து நாங்கள் கைப்பற்றுவோம் போகும்னு சொல்லிட்டு தலைவலியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிவிப்பு கொடுக்கும்போது அவங்க கதமுல் அன்பியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே வந்தீங்கன்னா தான் எங்களுடைய பவர் என்னன்னு தெரியும், உள்ளே வந்தீங்கன்னா திரும்பி போகிறதுக்கான வழி உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கும், அது வர்ற ஒவ்வொரு ஆளுமே நீங்கள் பணமாக தான் திரும்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் 70 லட்சம் வீரர்கள் நாங்கள் காத்து கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு ஈரானிய குடும்பத்திலும் ஒவ்வொரு ஈரானிய நபர்களும் உங்களை வரவேற்று உங்களை அழிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேற்று முன்தினம் இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், அபுதாபியில் உள்ள கைத்தொழில் வளாகம் மற்றும் பஹ்ரைனில் பரவலான தாக்குதல், மேலும் வந்து அமேசான் முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு அடையாள தாக்குதல் தான் சொல்கிறாங்க. அமேசான் ஒரு நிறுவனத்து மேலேயும் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எதுக்காகனா பஹ்ரைனுடைய அரச உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் எல்லாமே வந்து இந்த இன்டர்நெட் சேவையில் தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த அமேசான் நிறுவனத்தை தாக்குதல் படுத்தியிருக்காங்க. இன்னும் மேலும் இவங்க இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி உள்கட்டமைப்புலாம் ஈரான் மேலே அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா மேலும் இந்த போர் விரிவடைஞ்சு இது வந்து விரிவடைவது வளைகுடா நாடுகளுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர அமெரிக்காவுக்கு ஏற்கனவே அவங்களுடைய ரேடார் சிஸ்டம் எல்லாத்தையும் காலி பண்ணதுனால அவங்க வந்து இப்போ வந்து சைலண்டாக அவங்க இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம், நம்ம அதில் போய் ஈடுபடணும், இருக்கிற இழப்பு நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ஐடியா இருக்குது. இதில் இனிமேல் வந்து இவங்களுக்குள்ளே மோத விட்டுட்டு அவங்க வெளியேற தான் பார்ப்பாங்களே தவிர இனிமேல் வந்து அவங்க இந்த போரில் நேரடியாக கலந்துக்க மாட்டாங்க. இந்த 2 வாரம் இந்த 1 வார கால தாக்குதலுக்கு அப்புறம் அவங்களுடைய ஐடியா வந்து கலந்துக்கிட்டு மத்திய கிழக்கிலேயே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்துகிறாங்க. இதை வந்து இந்த அரபிகள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஈரானோட ஒத்துழைப்பு செஞ்சாங்க அப்படின்னாக்கா ஈரான் தலைமையில், அதாவது ஒரு ஆய்வாளர் சொல்கிறது, இந்த மத்திய கிழக்கு ஒழுங்குபாட்டில் அதாவது ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி செய்ய முடியாத ஒரு சீர்திருத்தத்தை ஒருமைப்பாட்டை ஈரான் தலைமையில் இன்றைக்கி வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து சைனாவும் செய்கிறதுக்கு முன் வரலை. அதாவது அமெரிக்காவை எதிர்த்து ஒரு சின்ன தாக்குதலும் செஞ்சது கிடையாது. ரஷ்யா போரில் வந்து உக்ரைனில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தோம், உக்ரைனுக்கு எதிர்த்து அடிக்கும்போது ரஷ்யாவானது அமெரிக்காவினுடைய ராணுவ தளவாடங்களையோ ராணுவ நிலைகளையோ எதிர்த்து ஒரு தடவை கூட அடித்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஈரான் இவ்வளவு வீரியமாக அவங்க போட்டிருந்த திட்டத்தின் காரணமாக, அவங்க போட்டிருந்த அந்த ஒரு சரியான பிளானின் காரணமாக தான் இப்படியெல்லாம் அவங்களால அடிக்க முடியுது. அவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு அஜெண்டாவிலேயே ஒரே குறியில் தான் இருக்காங்க. மற்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இனிமேல் வந்து மிடில் ஈஸ்ட்டில் அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த சமன்பாடு மாறப்போகிறது. இதற்கு யார் எது குறுக்கை வந்தாலும் அவங்க இதை கண்டுக்க போகிறது கிடையாது. அவங்களுடைய குறிக்கோள் அடையும் வரையில் இந்த போர் ஓயாது என்பதே அவருடைய குறிக்கோளாக இருக்குது. இதை எப்படி இந்த அரபிய தலைவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் வளர்ச்சியை நோக்கி செல்வார்களே ஆனால் ஈரான் பக்கம் நிற்பதுதான் சரி என்று அனைத்து அரசியல் தெரிந்த வல்லுநர்களும் இதை பகிரங்கமாகவே தெரிவிக்கிறாங்க. இதை எப்போ புரிஞ்சுக்கிறாங்க நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு 4 மணி நேரம் என்ன நடக்குது. இதுவரை கூறிய கருத்துக்கள் அனைத்தும் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.